ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்ல ஆசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆனி மாதம் 18ஆம் நாள் 2/7/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமையிலே நாம் ஆலய வழிபாடுகளையும் செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே செல்வத்தை கொட்டி கொடுக்கின்ற குபேரனுடைய திசையாகிய வடதிசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டு சாத்தி மஞ்சள் மலர்களை அர்ச்சனை வழிபாடு செய்து கொண்டல்கள் நிவேதம் வைக்கின்ற பொழுதும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இவ்வாறு இந்த ஆலய வழிபாட்டிலே நாம் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். கண்கள் இறைவனுடைய அலங்கார காட்சிகளை காண வேண்டும். வாய் அவன் புகழை பாட வேண்டும். காதுகள் அவனுடைய பெருமைகளை கேட்க வேண்டும். மூக்கு அங்கு சாத்தப்படுகின்ற மலர்களிலிருந்து வருகின்ற நறுமணங்களை சாம்பிராணி தசாங்கத்தினுடைய வாசனைகளை மூக்கு நுகர வேண்டும். மனம் இறை சிந்தனையில் இருக்க வேண்டும். இவ்வாறு இந்த ஐம்புலன்களும் ஒரு வழிபட்டால் தான் இறையருளை பெறலாம். அங்கே அந்த தனவந்தர் இறைவனை வேண்டி கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பால்ய நண்பன் அங்கே செல்லுகின்றான். நாம் நேற்றைய தினம் இந்த பால்ய நண்பன் தனவந்தத்திலே செல்லுகின்ற வரையில் சிந்தித்தோம். அங்கே சென்றதும் நீ ஏன் உழவு சோகமாக கவலையோடு இறை பிரார்த்தனை செய்கிறாய்? இறைவன் தானே உனக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்திருக்கிறான் என்று கேட்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், எந்த குறையும் எனக்கு இல்லை. ஆனால் இரவிலே படுக்கைக்கு சென்றால் நித்திரை வருவதில்லை, உறக்கம் இல்லை, தூக்கம் இல்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுது இந்த நண்பன் சொல்லுகிறான், கவலையை விடு. இந்த ஆலயத்திற்கு வடக்கு திசையிலே ஒரு ஆலமரம் இருக்கிறது. அந்த ஆலமரம் ஒரு வேப்ப மரத்தோடு பின்னி பிணைந்திருக்கிறது. அதற்கு கீழே ஒரு சாமியார் உட்கார்ந்திருக்கிறார். அவர் தேவனுடைய குறையை சொல்லு, நிச்சயமாக தீர்த்து வைப்பார் என்றதும் இந்த தனவந்தரம் அங்கே சாமியாரிடத்திலே போகிறார். சாமியார் கண்ணை மூடிக்கொண்டு தியானத்திலே இருக்கிறார். அவ்வப்போது கண்ணை விழிக்கின்ற பொழுது ஒவ்வொருவராக கூப்பிட்டு அவர் குறைகளை தீர்த்து கொண்டிருந்தார். இந்த தனவந்தரையும் அழைத்தார். அவன் தன்னுடைய குறைகளை சொன்னான். அப்பொழுது அவர் சொன்னார், கவலையை விடு. நீ ஸ்ரீசக்ர மத்தியஸ்தாயை நமஹா என்ற இந்த நாமாவை 1008 தரம் ஜெபம் செய். 3 நாளைக்கு பண்ணியன்னா போதும், எல்லா குறைகளும் தீர்ந்துவிடும் என்று சொல்லிவிட்டு அந்த சாமியார் சொல்லுகிறார், நீ அந்த 1008 முறை எண்ணுகின்ற பொழுது உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். மனம் வேறு எங்கும் போகக்கூடாது, கண்கள் வேறு எங்கும் பார்க்கக்கூடாது, காதுகள் வேறு எத்தையும் கேட்கக்கூடாது. அனைத்தும் ஒன்றாக இருந்தால்தான் உனக்கு பலிக்கும். அவ்வாறு மனம் குழம்பி விட்டால் பூஜையை நிறுத்திவிடு, தொடர்ந்து எண்ணாதே, மறுநாள் செய்து கொள்ளலாம் என்று அனுப்புகிறார். இந்த தனவந்தரம் வீட்டுக்கு போகிறார். சுவாமி அறையிலே பூஜையெல்லாம் முடித்துவிட்டு இந்த ஸ்ரீசக்ர மத்தியஸ்தாயை நமஹா என்ற நாமாவை 1008 முறை எண்ணுவதற்காக எண்ணிக்கொண்டு போகிறார். 1 10 100 200 300 400 500 எண்ணிவிட்டார். 560 என்ற எண்ணிக்கை எண்ணுகின்ற பொழுது தற்செயலாக கண்ணை விழித்து பார்த்தார். என்ன சாமியார் சொல்லியிருக்கிறார், கண்ணை மூடிக்கொண்டு ஜெபம் செய்யவனும் மனம் குழம்பி விட்டால்
பூஜையை நிறுத்த வேணும், எண்ணிக்கையை நிப்பாட்டி விரன் அங்கே மனம் குழம்பி விட்டது. அந்த அவர் கண்களை திறந்தார். அவர் முன்னே இருந்த ஜன்னல் வழியாக ஒரு கன்னி பொண்ணு தண்ணீர் குடத்தோடு போவதை பார்த்து விடுகிறார். மனம் அங்கே சென்று விட்டது, மனம் குழம்பி விட்டது. யார் அந்த பொண்ணு? ஊருக்கு புதுசாக இருக்காளே, பக்கத்து வீட்டு கமலாக்காவோட பொண்ணாக இருப்பாளோ இல்லை எதிர் வீட்டு சரசக்காட பொண்ணாக இருப்பாளோ என்று எண்ணம் அங்கே போய்விட்டது. சாமியார் சொன்னது போல மனங்குழம்பினால் பூஜையை நிறுத்தி விட்டார். மறுநாள் எண்ணுவோம் என்று அந்த பூஜையை நிறுத்துகிறார். இதன் தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம்.